அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். திரு அவை நடுவில் அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஆயனில்லா ஆடுகளை போல தவித்துக் கொண்டிருக்கின்ற இவர்கள் மீது நான் பரிவிரக்கம் கொள்ளுகிறேன் என்று நம் ஆண்டவர் இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். இறைவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று, நம் அனைவர் மீதும் அவர் இரக்கம் உள்ளவர், நம் அனைவர் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவர், நம் அனைவருக்காகவும் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவர். இந்த அன்பு தெய்வம் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக பரிவிரக்கம் கொள்ளுவதோடு மட்டுமல்லாமல் உணவில்லாத ஒவ்வொருவருக்கும் உணவு கொடுத்து வயிறார அவர்களுக்கு உண்ண வழி அனுப்பி கொடுக்கின்றார். நம்முடைய அன்றாட வாழ்விலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக தன் சீடர்களிடம் சொன்னது போல, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ ஒருவேளை உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உணவு கொடுக்க நாம் தயாரிப்போம். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நம்முடைய இல்லங்களில் நாம் தயாரிக்கின்ற உணவை கூட வீணாக்காமல் அடுத்தவர்கள் ஒருவேளை உணவில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு தேவையான அளவிற்கு சமைத்து தேவையான அளவு கொண்டு உணவினை நாம் சேமித்து பாதுகாத்து வைக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தையும் இறைவன் நமக்கு கொடுத்தருள இந்த திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். ஆண்டின் முதல் மாதத்தின் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். தூய அந்தோணியார் வழியாக நம் தேவைகளை அவருடைய திருக்கரத்தில் எடுத்து வைப்போம். இறைவன் நிச்சயமாக அவருடைய பரிந்துரை வழியாக நம் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெற பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதை வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராக மக்களாக எங்களுக்கு அளித்தீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4 பிரிவு 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது.
அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72 பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாடுவார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அடையவும் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய பொழுது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்று. ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லோரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை எண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின்னர் எஞ்சிய அப்ப துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசு அப்பம் பெருக செய்து தாம் இறைவாக்கிறர் என காட்டுகின்றார்.
கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா பகுதியில் உள்ள மக்களுக்கு தம் இறையாட்சி பணியை ஆரம்பிக்கின்றார். மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனமாற சொல்லி விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி அந்த விண்ணரசுக்கு தகுதியுடையவர்களாக நாம் அனைவருமே இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிற பொழுது அவருடைய அந்த இறையாட்சி பணி என்பது வெறும் வார்த்தைகளால் நின்று விடவில்லை. மாறாக அந்த வார்த்தைகளோடு சேர்ந்து வாழ்வு கொடுக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த வாழ்வு எப்படிப்பட்டது என்று பார்த்தவென்றால், பல பிணிகளை போக்கினார், பல நோய்களை நீக்கினார், மக்களிடமிருந்த நோய்களை, பேய் பிடித்தவர்களை குணமாக்கினார், முடமானவர்களை நடக்கச் செய்தார் என்ற செய்தியை நேற்றைய தினத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். வெறும் வார்த்தைகளால் மட்டும் மனம் மாறுங்கள் மனம் மாறுங்கள் என்று சொல்லிவிடவில்லை, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லிவிடவில்லை. மாறாக அந்த விண்ணரசிலே எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கும் என்பதற்கு இது ஒரு வெள்ளோட்டமாக மக்கள் மத்தியில் இருந்த பிணிகளையும் நீக்கி, பேய்களையும் ஓட்டி, நோய்களையும் முழுவதுமாக நீக்கி, முடமானவர்களுக்கு நடக்கச் செய்கின்ற அந்த மகிழ்ச்சியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சொல்லுவது, இதைவிட மேலான மகிழ்ச்சி நீங்கள் விண்ணகத்தில் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால் நாம் அனைவருமே மனமாற்றம் அடைய வேண்டும். உலக ஆசைகளிலிருந்து, இந்த இன்ப துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்து ஆண்டவருடைய அன்பின் பணியிலே நம்மை அர்ப்பணித்துக் கொண்டோம் என்றால் அதுதான் மனமாற்றம் என்று சொன்னார். இவ்வாறு மனமாற்றத்தை வெளிப்படுத்தி விண்ணரசை நெருங்கிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக மக்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார், பரிவு இறக்கம் கொள்ளுகிறார். ஆயனில்லா ஆடுகளைப் போல இந்த மக்கள் ஓடி வருவதை நான் பார்க்கின்றேன். காலை முதல் மாலை வரை என் முன்னிலையிலே அமர்ந்து கொண்டு என் வார்த்தைகளை கேட்டு அதன் வழியாக ஆறுதல் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் மீது நான் பரிவு கொள்ளுகின்றேன், இரக்கம் கொள்ளுகின்றேன். இவர்களை ஆழமாக நான் அன்பு செய்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு பெற்ற தாயும் தன் பிள்ளையை அன்பு செய்ய மாட்டேன் என்று சொல்ல மாட்டான். ஒரு சில நேரங்களிலே தாயானவள் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெறும் வார்த்தைகளால் மட்டும் தன் அன்பை வெளிப்படுத்த மாட்டாள். மாறாக தனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, தன் பிள்ளைகளுக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டு பிள்ளைகள் உண்ணுவதையும் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை பார்த்து அந்த தாயானவள் தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டே சென்று கொண்டிருப்பாள் மகிழ்ச்சியிலே. பெற்ற தாயை விட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்திருக்கிறார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக அவரை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பரிவு இறக்கம் கொண்டு சீடர்களிடம் அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மன்னக பயணம் எதற்காக? இந்த மன்னக பயணம் முடிந்துவிட்ட பிறகு இப்படிப்பட்ட பயணத்தை யார் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களிடம் சொல்லுகின்றார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். இந்த உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை வயிற்று பசிக்கான உணவுகள் மட்டுமல்ல, மாறாக ஆன்மீக பசிக்கான உணவுகளையும் நீங்கள் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்ற செய்தியை முதலில் தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் உங்களை அழைத்தது இது இந்த 3 ஆண்டுகள் என்னோடு வெறுமனை நீங்கள் கடந்து வருவது மட்டுமல்ல, மாறாக எனக்கு பின் இந்த மண்ணுலகிலே நீங்கள் இப்படிப்பட்ட பணி வாழ்வை செய்ய வேண்டும், இந்த பணியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். வெறும் வயிற்று பசிக்கான உணவுகளை மட்டும் நீங்கள் பரிமாறுவது மட்டுமல்ல, ஆன்மீக பசிக்கான தேவைகளை, ஆன்மீக உணவுகளை நீங்கள் கொடுக்க வேண்டும், ஆறுதல் வார்த்தைகளை கொடுக்க வேண்டும், பிணிகளை போக்க வேண்டும், நோய்களை நீக்க வேண்டும், உடவர்களுக்கு நீங்கள் நடக்கச் செய்ய வேண்டும், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் சொல்லுகிறார், நீங்களே உணவு கொடுங்கள் என்று. ஆனால் இந்த சீடர்கள் அதை முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியாமல் வெறுமனை அவர்கள் மூடக்கண்களால் பார்ப்பது போல, வெறுமனை கேட்டு அதன்படி செயல்படுவது போல, இப்படிப்பட்ட மக்களுக்கு நாங்கள் 200 தினாரியத்தில் கூட உணவு வாங்கினால் போதாது, எங்களால் எப்படி முடியும் என்று சொல்லுகிறார்கள். இயலாமையை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் யாரிடம் தங்கள் இயலாமை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை மறந்து விட்டார்கள்.
காணா ஒரு திருமணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நேற்றைய தினத்திலே பிணிகளை நோக்கிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, முடமானவர்களை நடக்க செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பேய்களை ஓட்டிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களால் எப்படி முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று சீடர்களும் கொடுத்த அதே வாக்குறுதியை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிறர்கள் இயலாமையில் இருக்கின்ற பொழுது, தேவைகள் இருக்கின்ற பொழுது, அவர்கள் வயிற்று பசிக்காக அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது, கஷ்டத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று உங்களையும் என்னையும் நம்முடைய இல்லத்தின் கதவை தட்டுகின்ற பொழுது, நமக்குள் இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மறந்து விட்டு என்னால் முடியாது என்று சொல்லுகிறோம். இருப்பினும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றது. அவர் கேட்ட கேள்வி, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது. அவர்கள் தேடி கண்டுபிடித்து வந்து சொல்லுகிறார்கள், 5 அப்பங்களும் 2 மீன்களும் உங்களிடம் இருக்கிறது, அதை வைத்து கொடுத்து விடலாம். இது எப்படி கொடுக்கலாம் என்பதை தான் இந்த நற்செய்தி வாசல் வழியாக வெளிப்படுத்துகிறார். அப்பத்தை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தந்தைக்கு நன்றி சொல்லி, இதை எடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுங்கள். 100 பேர் வரிசை, 50 பேர் வரிசை, இப்படி வரிசை வரிசையாக இருந்த மக்களுக்கு, 5000 பேருக்கு மேல் இருந்த மக்களுக்கு இந்த உணவை பகிர்ந்து கொடுக்கிறார். ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளை, இறைவனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் ஆழமான செயல்பாடுகள். நமக்குள் இருக்கின்ற திறமைகளை நாம் எதற்காக இந்த மண்ணுலகில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தன் ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்ற இயேசுவை பல நேரங்களிலே நாம் மறந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே தன் சீடர்களுக்கு வெளிப்படுத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை நம் கண் முன்னே தேவையோடு இருக்கின்ற, தேவையில்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்மால் முடிந்த முயற்சிகளை செய்வோம். உதவி என்று தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு அவருடைய உதவிகளை நன்கு அறிந்து அவர்களுக்கு உதவி செய்ய நாம் முயற்சி செய்வோம். அதுதான் கிறிஸ்தவருடைய வாழ்வு. இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட மாட்டார். எனவே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு பெருவிழாவிலே மகிழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இயேசுவை நம் உள்ளத்தில் ஆழத்தில் வாங்கி இருக்கின்றோம். அவர் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக எப்படி பிறர் மீது பரிவிரக்கம் கொண்டு உதவி செய்தாரோ அதே போல நாமும் இரக்கம் கொண்டு பிறருக்கு உதவி செய்வோம். அப்பொழுது நமக்குள் பிறந்திருக்கிற பாலகன் மகிழ்ச்சியோடு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்தும் நிறைவாதி வாழ்த்த பெறுவீராக. ஏனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை உலகம் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தும் நிறைவாதி வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் நவநாளில் நாங்கள் உமக்கு அணிந்து செலுத்தும் இப்பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையும் முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட விளக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கேற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுடி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியை நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், பதுவை அந்தோணியார் மற்றும் உலகில் புகுந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் ஆடுகிறோம். உமது இரக்கத்திலிருந்து அவர்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலில் என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அவன் கனி தருவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உயிருள்ளப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் அவனாளில் அவர்கள் மது உண்மை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அற்புதம் காண விரும்பும் மனிதரே, வாருங்கள், ஜெபியுங்கள், புனிதர் பாதம் சேருங்கள்.